எதிரிலா பலத்தினாய் வா வா வா. 11வது வகுப்பு படிக்கிற கிஷோர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. கல்வி திட்டத்தில் பாகுபாடு தேவையா? பாகுபாடுங்கிறது டிஃப்ரென்ஸ். இந்த கேள்வி எனக்கு வந்து முற்ற முழுக்க விளங்கலைன்னு தான் நான் சொல்லணும். ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்னு சில ஸ்கூல்ஸ் இருக்குது. அந்த ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு இருக்குது. அவங்களுக்குன்னு சொல்லி நம்ம வந்து ஸ்பெஷல் சிலபஸ் வைக்க வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் மற்றபடி கல்விங்கிறது வந்து மாணவர்களுக்கு திறனை மேம்படுத்துவது, அறிவை வளர்த்து கொள்வது, வேறு வேறு சப்ஜெக்டில் வந்து அது இருக்கலாம். இதுக்காகத்தான் கல்வி. நீங்கள் பாகுபாடுன்னு சொல்லி இந்த ஸ்டேட் சிலபஸ்ஸு, சென்ட்ரல் சிலபஸ்ஸு, சிபிஎஸ்சி சிலபஸ், மெட்ரிகுலேஷன் சிலபஸ் இதையெல்லாம் சொல்லி சொன்னீங்கன்னா, ஆமாம் அங்கே வேறுபாடுகள் இருக்குது, பாகுபாடு வேறு இருக்குது. எல்லாருமே வந்து கற்றுக் கொடுப்பது சிறந்த முறையில் மாணவர்களை சென்றடைய வேண்டும் சொல்லி நினைக்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு எது மிகச்சிறந்த வழியாக தோன்றுதோ அதை அவங்க வந்து செய்கிறாங்க. ஒரு காலத்தில் வந்து மனப்பாடம் செய்வது தான் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கான வழிங்கிற நிலைமை வந்து இருந்தது. அப்படி கல்வி முறை இருந்தது. அது வந்து நல்ல முறை கிடையாது அப்படின்னு சந்தேகம் இல்லை. இப்போ உதாரணமாக ஒரு மாணவர் இருக்கார், அவருக்கு வந்து வருஷம் பூரா சொல்லி கொடுத்துட்டு வருஷ கடைசியில் பரீட்சை வச்சா, அந்த பரீட்சையுடைய பேசிஸில் வந்து மார்க் கொடுத்தா அவருடைய மனன சக்தியை தான் நம்ம அதிகமாக வந்து சோதிக்கிறோம் அப்படின்னு அர்த்தமாகுது. அப்படிப்பட்ட சிலபஸ் வந்து நமக்கு வந்து இன்றைக்கி விரும்பத்தக்கது அல்ல. அவருடைய அனலிட்டிக்கல் எபிலிட்டி, பகுத்தாராயும் சக்தியை வந்து கல்வி முறை வந்து வளர்க்கணும். அப்போ தொடர்ந்து வந்து கல்வி முறைகளை சிபிஎஸ்சி ஆகட்டும், மெட்ரிகுலேஷன் ஆகட்டும், ஸ்டேட் சிலபஸ் ஆகட்டும், தொடர்ந்து கல்வி முறைகள் வந்து மாறுதல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அது வரவேற்க தகுந்த ஒன்று. தமிழில் வந்து சொல்லுவாங்க, பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானேன்னு. ஆங்கிலத்தில் அதே தான் சொல்லுவாங்க, ஓல்டு ஆர்டர் சேஞ்சஸ் ஈல்டிங் பிளேஸ் டு நியூ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கல்வி முறையிலிருந்து பாகுபாடோடு தான் இன்றைக்கி உள்ள கல்வி முறை இருக்கும். ஏன்னா இன்றைக்கி சயின்ஸ் எவ்வளோ வளர்ந்துருக்கு, நமக்கு வந்து இன்டர்நெட் வந்திருக்கு, இமெயில் வந்திருக்கிறது, வாட்ஸ்அப் வந்திருக்கிறது, தொலைத்தொடர்பு சாதனங்கள் வந்து அதிகரிச்சிருக்கிறது. இது எல்லாத்தையும் நோக்கி அவைகளை உட்படுத்தித்தான் கல்வி முறை இருக்க வேண்டும். சிலபஸ் இருக்கணும்னா அது நேற்றோடு ஒப்பிடும் பொழுது இன்னைக்கு வந்து மாறித்தான் இருக்கும். ஒரு மாநிலத்தோடு ஒப்பிடும் பொழுது இன்னொரு மாநிலத்திலும் அத்தகைய மாறுதல்கள் இருக்க முடியும். நம்முடைய ஸ்டேட் சிலபஸ் வந்து கர்நாடகா ஸ்டேட் சிலபஸுக்கு வந்து ஐடென்டிக்கல் கிடையாது, அப்படி இருக்க முடியாது. அல்லது யூபியோடைய ஸ்டேட் சிலபஸுக்கு ஐடென்டிக்கல் இருக்க முடியாது, ஸ்டேட் சிலபஸ்னு வச்சு பார்த்தா. அப்போ சென்ட்ரல் சிலபஸ்ன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, சிபிஎஸ்சின்னு. அது வந்து நம்முடைய மாநிலத்துடைய சிலபஸோட ஐடென்டிக்கலாக இருக்க முடியாது. அவங்க வந்து நாடு முழுமைக்குமான ஹிஸ்ட்ரியை சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி பார்ப்பாங்க. நம்ம வந்து நம்ம இதில் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். தமிழ்நாட்டு வரலாறு தெரியணும், கூடவே இந்திய வரலாறும் தெரியணும். ஏன் பாரதி சொன்னார், வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடுன்னு சொன்னார். நம்முடைய சிலபஸ்லேயே வந்து இன்னும் ரீஜனலாக கூட நம்ம சிலபஸ் வந்து கொண்டு வரணும். ராமநாதபுரத்தில் படிக்கிற ஒரு பையனுக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தை பற்றி எதுவுமே தெரியாமல் அவர் ஜியாகிரஃபி, வேர்ல்டு ஜியாகிரஃபி படித்து என்ன பிரயோஜனம்? இது மாதிரி பல மாறுதல்கள் செய்ய வேண்டியிருக்கு. அதனால் சுருக்கமாக சொல்கிறதுனா, கல்விங்கிறது வந்து இட் இஸ் டைனமிக், இட் இஸ் நாட் ஸ்டாட்டிக். நின்று நிலைத்து நிற்பதல்ல கல்வியோ கல்வி முறையோ. அது நாட்டில் உலகில் நிகழும் மாறுதல்களை உள்வாங்கி கொண்டு அதற்கேற்ப தன்னை மீள் உருவாக்கம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது சிலபஸில் வந்து வேறுபாடு இருப்பது என்பது தவிர்க்க இயலாதது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒளியிழந்த நாட்டிலே நின்றேனும் உதய ஞாயிறொப்பவே வா வா வா.